உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்டல் ரூலர். ஆனால் இந்த வீடியோவில் இம்மார்டல் ரூலர் பற்றிய நான் இந்த வீடியோவில் இம்மார்டல் ரூலர் பற்றிய தகவல்கள் விஷயம் இந்த வீடியோவில் கிடையாது. இந்த வீடியோவுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைஞ்சாங்க இல்லையா, 2016ஆம் ஆண்டு. அந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மரணம் அடைஞ்சாங்க. ஸோ அதை பற்றிய காணொளி தான் நான் ஒன்று ரொம்ப நாளாக யூடியூப்பில் போடணும்னு நினச்சேன். அதை இன்றைக்கி நான் யூடியூப்பில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த இதை பற்றிய இதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இன்றைக்கி நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் அதில் உங்களுக்கு மக்களுக்கு இதை பற்றி சொல்கிறேன். எதற்காக நான் இதை பற்றி பேசுகிறேன்னா, இதை பற்றி நான் வீடியோ போடணும்னு ஆரம்பத்திலே நினச்சேன். ஆனால் சரி, எனக்கு அப்போது எனக்கு வீடியோ போடணும்னு தோணலை. ஆனால் இப்போ வீடியோ போடணும்னு தோணுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா, ஜெயலலிதா அம்மா டாக்டர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் 2016ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருக்கும்போது உடல்நலக்குறைவு அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆறுமுகசாமி ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் அமைச்சாங்க. ஓபிஎஸ் ஐயா தான் இந்த விசாரணை ஆணையத்தை அமைக்க சொன்னார். அந்த கட்சியுடைய முக்கியமான ஒரு தலைவர் ஓபிஎஸ் அவர்கள். அவர் தான் ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் அமைக்க சொன்னார். அப்போ ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அறிக்கையில் 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மா முதலமைச்சராக இருக்கும்போது அவங்க அவங்களுடைய அறைக்கு செல்லும்போது மயங்கி விழுந்தாங்க. குளியலறையிலேருந்து ரெடியாகி அவங்க அறைக்கு போகும்போது மயங்கி விழுந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்க போகும்போது மயங்கி விழுந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய பெட்ரூம் போகும்போது மயங்கி விழுந்தாங்கன்றாங்க. ஸோ அவங்களுடைய கூட இருந்தவங்க யாருன்னா சசிகலா அம்மா இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களை மயக்கம் அடைஞ்சவங்களை இம்மிடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கு இடையில என்ன நடந்திருக்குன்னா, அதுக்கு இடையில அந்த மயக்கம் அடைஞ்சதுலேருந்து அந்த டிசம்பர் சொல்கிறாங்க இல்லையா, டிசம்பர் மாதம் மரணம் அடைஞ்சாங்க டிசம்பர் 5ஆம் தேதி. ஸோ அது வரைக்கும் பார்த்தோம்னா அவங்க என்ன நடந்துச்சுன்றது அந்த ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம், ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா மரணம் அடைஞ்சதுலேருந்து அந்த டிசம்பர் 5ஆம் தேதி இறந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அது வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அது கூட இருந்த அவங்க சசிகலா அம்மாவுக்கு தான் எல்லாமே தெரியும் சொல்லி ஆறுமுகசாமி ஐயா விசாரணை ஆணையம் அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த விசாரணை ஆணையம் எப்போ அமைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் தேதி ஓபிஎஸ் ஐயா தான் விசாரணை ஆணையத்தை அமைக்க சொன்னார். அப்போ சிஎம்மாக இருந்தவங்க அமைச்சாங்க. சரிங்களா, தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருந்தவங்க ஏடிஎம்கேல தான், அவங்க தான் விசாரணை ஆணையத்தை அமைச்சது, அந்த கட்சிக்காரங்க தான். ஆனால் அந்த விசாரணை ஆணையம் அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா இருக்கார் இல்லையா, அவர் கூட விசாரணை ஆணையம் ஆமை வேகத்தில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். ஆமை வேகத்தில் போய்கிட்டு இருக்கு விசாரணை அப்படி இப்படின்னு குற்றஞ்சாட்டினார். ஆனால் பார்த்தோம்னா அந்த 5 ஆண்டுகள் ஆச்சு. 6 கோடி ரூபா அதுக்கு செலவாயிருக்கு. ஆறுமுகசாமி ஐயா விசாரணை ஆணையம் நீதிபதி ஆறுமுகசாமி ஐயா விசாரணை ஆணையம் 6 கோடி ரூபாய் செலவு பண்ணி தான் அந்த விசாரணையை முடிச்சிருக்காங்க. 5 ஆண்டுகள் எடுத்திருக்காங்க டைம். 5 ஆண்டுகளில் பல பேர்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. பண்ணி அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. எப்போ அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்டாலின் ஐயா இருக்காங்க இல்லையா, அவங்க சிஎம் ஆன பின்னாடி தான். ஏன்னா 2021 ஸ்டாலின் ஐயா முதலமைச்சராக பதவி இருக்கிறாங்க. 2022ஆம் ஆண்டு தான் அறிக்கையை ஆகஸ்ட் மாதம் 2022 ஆகஸ்ட் மாதம் அறிக்கையை மாண்புமிகு தற்போதைய தமிழக முதல்வர்கிட்ட தான் அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. இப்போ என்னன்னு பார்த்தோம்னா, தேர்தல் வாக்குறுதியாக கூட நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, என்ன சொன்னார் தேர்தல் அறிக்கையில், நான் ஆட்சிக்கு வந்தால் இறந்தது சாதாரண மனிதர் அல்ல,
முதலமைச்சர் இருந்திருக்காரு. அதனால் கண்டிப்பாக நான் ஆட்சிக்கு வந்தேன்னா கண்டிப்பாக வந்து குற்றவாளிகளை வந்து கண்டிப்பாக வந்து உண்மையை வெளிக்கொண்டு வருவேன், குற்றவாளிகளை தண்டிப்பேன் அப்படின்னு சொன்னார். விசாரணை ஆணையம் வந்து 2022 கொடுத்தாச்சு. இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? 2024 ஆகஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ 2 வருஷம் ஆச்சு. இதை அவங்க என்ன பண்ணியிருக்கணும், சட்டமன்றத்தில் இந்த அறிக்கையை சமர்ப்பித்து உண்மையை மக்களுக்கு சொல்லியிருக்கணும். ஆனால் இது வரைக்கும் அவங்க மக்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை. அதனால் என்னோடய வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் வீடியோ ஷேர் பண்ணி வீடியோ வைரல் பண்ணி விடுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த விசாரணை ஆணையத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் போய் பார்த்துக்குங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா, இப்போ வந்து பார்த்தோம்னா அதில் வந்து அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பார்த்தோம்னா அந்த ஆஞ்சியோ சிகிச்சை, அந்த இதய அறுவை சிகிச்சை ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லி அறிக்கையில் கேட்டிருக்காங்க. அந்த 2 டாக்டர் பேர் சொல்லியிருக்காங்க. அப்போலோ டாக்டர் அவங்க வந்து வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டாம்னு. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், அமெரிக்கா கூட்டிகிட்டு போய் அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஏன் அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் இன்னொன்று, அந்த ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தோம்னா அதில் வந்து யார் யாரை விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஓபிஎஸ் எல்லாம் விசாரித்து முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இன்னும் அவங்க விசாரிக்க வேண்டியது யார் யாரை விசாரிக்கணும்னா, சசிகலா அம்மாவை விசாரிக்க வேண்டும். அப்புறம் வந்து பார்த்தோம்னா இது டாக்டர் சிவகுமார், அவர் அவங்க கூட இருந்தவங்க தான், அம்மாவோட டாக்டர்ன்றாங்க. அப்போ அவங்களையும் விசாரிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ராதாகிருஷ்ணன், அவர் தான் முக்கியமானவர், அந்த தலைமை செயலாளர்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான பொறுப்பில் இருந்தவங்க. அப்போ வந்து அவங்களுக்கெல்லாம் தெரியும், ராதாகிருஷ்ணன், அவரை விசாரிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர், அவரை விசாரிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா டாக்டர் மோகன ராவ் அப்படின்னு சொல்லி, ராம் மோகன் ராவ் அப்படின்னு அவரையும் விசாரிக்கணும். ஏன்னா அவர் தான் முக்கிய கோப்புகள்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்க அந்த டைம்களில். இவங்களெல்லாம் விசாரிக்கணும். ஓபிஎஸ் ஐயாவை விசாரித்து முடிச்சாச்சு. ஸோ வந்து இவங்களெல்லாம் விசாரிக்கணும்னு சொல்லி அந்த விசாரணை ஆணையம் வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் சசிகலா அம்மாவை விசாரிக்கவில்லை. அதே மாதிரி அந்த அப்போலோவில் வந்து பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அப்போ கூட நம்ம எல்லாம் அந்த இது கேள்விப்பட்டிருப்போம், அந்த கேமராலாம் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த அம்மா தங்கியிருந்த அறையில். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா 75 நாட்கள் மருத்துவமனையில் இருந்திருக்காங்க. 75 நாட்கள் மருத்துவமனையில் இருக்கும்போது இன்னொருத்தரை முக்கியமாக விசாரிக்கணும். இடையில என்ன சொன்னாங்கன்னா, அம்மா குணமாய் விட்டார், விரைவில் வீடு திரும்புவார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவர் யார்? அப்போலோ ஓனர் பிரதாப் ரெட்டி, டாக்டர் பிரதாப் ரெட்டி இருக்கார்ல, அவரையும் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும். அவரை இன்னும் விசாரிக்கலையே, அவரை விசாரித்து அந்த உண்மையை கொண்டு வரணும். ஏன்னா இப்போ அறிக்கையை தாக்கல் பண்ணி அறிக்கையை சமர்ப்பிச்சிட்டாரு. ஓய்வு பெற்ற நீதிபதி ஐயா ஆறுமுகசாமி ஐயா ஸ்டாலின் ஐயாட்ட கொடுத்துட்டாங்க. என்னாச்சு? 2 வருஷம் ஆச்சு. அப்போலோ டாக்டர் ஓனர் வந்து டாக்டர் பிரதாப் ரெட்டி அவரை விசாரித்தாங்களா? கிடையாது. அதே மாதிரி விகே சசிகலா அவங்கள விசாரிக்கலை. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா 2 டாக்டர் பேர் சொல்கிறாங்க, அந்த ஸ்பெஷல் டாக்டர்னு சொல்லி அவங்க 2 பேர் பேர் அது என்னென்னு பார்த்துக்குங்க, அவங்களையும் விசாரிக்க வேண்டும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், அப்புறம் டாக்டர் சிவகுமார், அதே மாதிரி ராதாகிருஷ்ணன், ராம் மோகன் ராவ், இவங்களெல்லாம் விசாரிக்கணும். விகே சசிகலா இவங்களெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆறுமுகசாமி ஆணையம் வந்து அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதனால் மக்களுக்கு வந்து இவங்க வந்து உண்மையை சொல்லணும். இப்போ இருக்க திமுக அரசு அவங்களும் வந்து இதை மூடி மறைக்கத்தான் பார்க்குறாங்க. இறந்தது வந்து ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அவங்களுக்கு என்ன தான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் கூட அவங்க வந்து 75 நாட்கள் மருத்துவமனையில் வச்சு எதற்காக வந்து மக்களை ஏமாற்ற வேண்டும்? 75 நாட்கள் மருத்துவமனையில் வைத்து அவர்கள் கண்டிப்பான முறையில் மீண்டும் உயிரோடு வர அதிகபட்ச வாய்ப்பு இருந்தது. ஆனாலும் கூட ஏதோ ஒரு மத்திய அரசின் சதியா இல்லை யாரோட சதின்னு தெரியல, இதுக்கு எல்லாருமே துணை போயிருக்காங்க. அந்த டெல்லி எய்ம்ஸ் மருத்துவ டாக்டர் கூட வந்து பார்த்துட்டு போனாங்க. அவங்க வந்து அவங்களும் விசாரணை ஆணையத்தில் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதையும் வெளியில் கொண்டு வரணும். அப்போ வந்து பார்த்தோம்னா, ஆனால் அம்மா இறந்த பின்னாடி ஓபிஎஸ் ஐயா சிஎம்மாக இருந்தாங்க. அப்போ வெங்கையா நாயுடு வந்து என்ன சொன்னார்னா, இது இயற்கை மரணம் தான் அப்படின்னு அழுத்தி சொன்னார். இவங்க அழுத்தி சொல்லும் போதே நான் நினச்சேன், அப்போமே இதை நம்ம வீடியோவாக போட்டிருக்கணும்.
ஆனால் அப்போல்லாம் என்கிட்ட யூடியூப் சேனல் கிடையாது. இதை பற்றி நான் வீடியோ போடணும்னு நிறையா நாள் நினப்பேன். ஆனால் வந்து பார்த்தோம்னா தோணலை. ஆனால் இன்னைக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து திமுக ஆட்சிக்கு வந்து இப்போ 3 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொன்னீங்களே, நாங்கள் உண்மையை வெளியே கொண்டு வருவோம், ஏன் கொண்டு வர மாட்டேன்றீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இதில் யார் குற்றவாளிகள் அப்படின்றத சட்டத்தின் முன் நிறுத்துங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஜெயலலிதா அம்மா வந்து மக்களுக்காக சேவை செய்த ஒரு நல்ல தலைவர். அவருடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுகளை அவிழ்க்க வேண்டும். ஏன்னா சில அரசு அதிகாரிகள் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. டாக்டர்ஸு, அப்போலோவில் இருக்கக்கூடிய அந்த டாக்டர்ஸு, அப்போலோவோட ஓனரு, அரசு அதிகாரிகள்னு நான் சொல்கிறது ராதாகிருஷ்ணன், டாக்டர் ராம்மோகன ராவ், அவங்கள தான் சொல்கிறேன். ராம்மோகன ராவ், செக்ரட்டரி ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ராம்மோகன ராவ், அப்புறம் ராதாகிருஷ்ணன், அவங்கள தான் அரசு அதிகாரிகள்னு சொல்கிறேன். வி.கே. சசிகலா, டாக்டர் சிவகுமார், அப்புறம் அப்போலோ ஓனரு, சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், இவங்களெல்லாம் வந்து நல்லா விசாரணை பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா இதில் வந்து மத்திய அரசின் சதி வேற இருக்குது அப்படின்றது என்னுடைய டவுட்டு. ஏன்னா எதற்காக நான் ஜெயலலிதாவுக்கு இவ்வளோ தூரம் குரல் கொடுத்து நீ ஏன்டா கத்துற அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கேட்கலாம். நான் எதற்காக இந்த அம்மாவுக்கு குரல் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதிமுகவில் வந்து நானும் உறுப்பினராக இருந்தவன் தான். இப்போ நான் உறுப்பினராக கிடையாது. எதற்காக அந்த அம்மாவுக்கு நம்ம இவ்வளோ தூரம் குரல் கொடுக்குறோன்னா, அந்த அம்மாவோட ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மிக சிறப்பாக இருந்தது. இப்போ நான் டிவியில் புதிய தலைமுறையில் பார்த்துட்டு தான் வரேன். இப்போ 8 மணிக்கு ஒரு விவாதம் வச்சுருந்தாங்க புதிய தலைமுறையில். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றாங்க. கோர்ட்டு உயர்நீதிமன்றமே கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ், நீதிபதிகள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, காவல்துறை என்ன செய்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்றதான் விவாதமே. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கு. அப்படி ஒரு ஆளுமையான லீடர் ஜெயலலிதா அம்மா. அவங்களுடைய மரணத்தில் மர்மம் இருந்தால் அதை கண்டிப்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது அரசின் கடமை. ஏன்னா இப்போ அந்த ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு 70 பேர் இறந்துருக்க மாட்டாங்க. போதைப்பொருள் புழக்கங்கள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்காது. கள்ளச்சாராய மரணங்கள் நடந்திருக்காது. கொலை, கொள்ளை, பார்த்தா சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி பிரச்சனை இதெல்லாம் இருந்திருக்காது. இன்னும் அவங்க நிறையா மக்களுக்கு நல்லது பண்ண நினச்சாங்க 2016 அவங்க சிஎம் வரும்போது. ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி திடீர்னு அவங்க மரணம் அடைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்றத தெளிவுபடுத்த வேண்டும். அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் அவங்களுக்கு சுகர் இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சு அப்படின்னாலும் அவங்க ஒருத்தங்களை 75 நாட்கள் ஏன் மருத்துவமனையில் வைத்து யாரையும் ஏன் சந்திக்க விடவில்லை? அதைத்தான் நானே நேரடியாக கேள்வி எழுப்புறேன். ஏன்னா பன்னீர்செல்வம் ஐயா விசாரிக்கும் போது அவர் சொல்லியிருக்காரு, என்னையவே உள்ள உடல்ன்றாங்க, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு இருக்காரு. ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்திட்ட 78 கேள்வி கேட்டிருக்காங்க. 78 முறையும் ஓபிஎஸ் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்ப அவரையே உள்ள உடலை. அந்த அளவுக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார்? மோடி அவர்கள், பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான். நீங்கள் வி.கே. சசிகலா அவர்களை அதிகாரம் கொடுத்து நீங்க தான் வந்து அப்போ கொலை செய்ய சொன்னீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். கொஸ்டின் கேட்குறேன், நேரடியாகவே கேட்டேன். பாரத பிரதமருக்கும் இந்த கொலைக்கும் என்ன தொடர்பு? எதற்காக வெங்கைய நாயுடுவை நீங்கள் அனுப்ப வேண்டும்? எதற்காக அம்மா மரணத்தின் போது அப்போலோ ஹாஸ்பிட்டலை சுற்றி டிசம்பர் 5ஆம் தேதி அம்மா மரணம்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ இராணுவத்தையும் அவ்வளோ போலீஸையும் கொண்டு வந்து குமிச்சிங்க. அப்போ வந்து இதில் மத்திய அரசுக்கு என்ன தொடர்பு இருக்கு? பிரைம் மினிஸ்டருக்கு என்ன தொடர்பு இந்த கொலையில் அப்படின்னு நான் கேட்குறேன். பிஜேபிக்கு என்ன தொடர்பு? அப்போ வந்து எதுவும் கலவரங்கள் வந்துருமோ நீங்கள் வந்து அச்சப்பட்டு இராணுவத்தை இறக்கி தான் இந்த மூடி மறைச்சிருக்கீங்க. ஒரு ஒரு உன்னத தலைவி, தர்மத்தின் தலைவி ஜெயலலிதா அம்மாவோட மரணத்தில் நீங்கள் வந்து உண்மையை மூடி மறைச்சிருக்கீங்க மத்திய அரசு அப்படின்னு நான் மத்திய அரசையும் குற்றஞ்சாட்டுறேன். இராணுவத்தை கொண்டு வந்து அளவுக்கு அதிகமான போலீஸை கொண்டு வந்து தொண்டர்களை கட்டுப்படுத்தியிருக்கீங்க நீங்கள். அங்கே தமிழ்நாட்டில் எதுவும் பெரிய கலவரம் வந்துடக்கூடாதுன்னு நினச்சிட்டு. ஆனால் பொதுமக்கள் போராடாமல் விட்டது மிகப்பெரிய தவறு. பொதுமக்கள் அமைதியாக அன்னைக்கு இருந்துட்டாங்க. அதுக்கு தான் அந்த 75 நாள் நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டீங்களா? 75 நாட்கள் மருத்துவமனையில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க நல்லா இருந்தாங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகி 10 நாள்லேயே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வெளிநாட்டு சிகிச்சைக்கு போயிருந்தாலும் 15 நாளில் குணமாகி வீட்டுக்கு வந்திருக்கலாம். அதிகபட்சம் 20 நாட்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஆனால் 75 நாட்கள் எதற்காக டைம் எடுத்தார்கள்? அதில் என்ன சதி இருக்குது என்பதை தமிழக அரசு மக்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும். இதில் வந்து யார் யாருக்கு தொடர்பு இருக்குது? மத்திய அரசுக்கு என்ன தொடர்பு? எதற்காக நான் இந்த மத்திய அரசு இதில் கேள்வி கேட்கிறேன்னா, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கருப்பு பூனை படை
முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்ட இசட்+ பாதுகாப்பு எப்படி விளக்கப்பட்டது? அந்த கருப்பு பூனைன்னு சொல்லக்கூடியவங்க, அம்மா கிட்டத்துல யாராவது போனாங்கன்னா, ஷூட் பண்ணிருவாங்க. அந்த கருப்பு ட்ரெஸ் போட்டு கன்னோட நிப்பாங்க இல்லையா? ஃபயர் கன்னோட. அவங்க ஒரு 4 பேர் அம்மாவுக்கு எப்பவுமே பாதுகாப்பா இருப்பாங்க. அந்த ஸ்பெஷல் முதலமைச்சருடைய பாதுகாப்பு, இசட்+ பிரிவு பாதுகாப்புன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த கருப்பு பூனை பாதுகாப்பு படையை யார் வாபஸ் பெற செய்வது? அந்த அதிகாரத்தை யாரு குடுத்தது? அப்ப அப்போலோல அம்மா இருந்தாங்கன்னா, அப்ப அப்போலோக்கு வெளியிலயும் அந்த இசட்+ பிரிவு பாதுகாப்பு கருப்பு பூனை போலீஸ் எங்க போனாங்க? ஸ்பெஷல் கமாண்டோ எங்க போனாங்கன்னு கேட்கிறேன். இசட்+ பிரிவு சார்ந்த கமாண்டோ படை அ எங்க போனாங்க? முதலமைச்சருக்கான அந்த பாதுகாப்பு அதிகாரிகள கேட்கிறேன். அவங்க எங்க போனாங்க? இப்படி நான் கொஸ்டின் கேட்கிறேன். இதுக்கெல்லாம் யாருக்காவது பதில் கொடுக்க முடியுமா? கமெண்ட்ல மக்கள் நீங்களும் கூட கேள்வி கேளுங்க. தமிழக அரசுக்கு நெருக்கடி கொடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா திமுக வந்து நீங்க தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னீங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தா இறந்தது சாதாரண மனிதர் அல்ல, நாட்டோட முதலமைச்சர். கண்டிப்பா நாங்க உண்மையை வெளிய கொண்டு வருவோம்னு சொன்னீங்க. கொண்டு வாங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம். இதுக்கு பின்னாடி என்ன சதி இருக்கு? இந்த அம்மா மரணத்துக்கு பின்னாடி. தமிழகத்தில் சில திட்டங்களை நீங்க கொண்டு வர்றதுக்காக, அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஜிஎஸ்டி வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா உதய மின் திட்டம் வந்திருக்கு. மத்திய அரசின் சில தேவையில்லாத திட்டங்கள் வந்திருக்கு. அப்போ மத்திய அரசுக்கு இதுக்கு என்ன தொடர்பு? இலுமினாட்டிகளின் சதியா? இலுமினாட்டிகளின் சதியான்னு கேட்குறேன். அம்மா மரணத்திற்கு இலுமினாட்டிகள் சதியா? என்ன உண்மையை கொண்டு வாருங்கள். ஏன்னா ஒருத்தர் மேல மட்டும் பழி சொல்ல முடியாது. சசிகலா அம்மா மேல மட்டும் பழி சொல்ல முடியாது. இலுமினாட்டிகளின் சதியா? இல்ல மத்திய அரசின் சதியா? இதற்கு பின்னாடி என்ன இருக்கு? அப்படின்றத வெளியே கொண்டு வாருங்கள். கண்டிப்பா ஒரு நாள் உண்மை வெளியே வரும். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி. ஓம் நம சிவாய. அடுத்த வீடியோ சந்திப்போம்.